தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அந்த பக்கம்லாம் ஒரு பக்கம் வேற மாதிரினா இங்கே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வேறு மாதிரி கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே தீர்வு தான், இதெல்லாம் ரெசிக்னேஷன்லாம் கிடையாது, ஒரு நல்ல பெர்ஃபெக்டான நீட் எக்ஸாம்லாம் கிடையாது. நீட் எக்ஸாமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அதில் என்ன பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டு இந்த பக்கம் நீட் தேர்வே நிரந்தர தீர்வு அப்படின்னு திரு சி.டி. நிர்மல்குமார் பேசிட்டாரு. இந்த பக்கம் திமுகவில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன தமிழ்நாட்டின் தலைவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நீட் தடை அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு என்னென்ன ஒரு விஷயத்த எது நடக்காதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறது ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒரு டாக்டிக்ஸ். நாளை கழிச்சு தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து செய்ய முடியாது. அப்போ வந்து தீர்வு இப்போதைக்கு கிடைக்காதுன்னு எது கேரண்டியாக தெரியுமோ அதை வச்சுட்டு கொண்டு போனுங்க தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்ன இவங்களுக்குலாம் ஒரு சவால் என்ன, பிஜேபி கவர்மெண்ட் எது எதெல்லாம் தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அவங்க தீர்த்துட்டே வந்துடுறாங்க. பாபர் மசூதி பிரச்சனையை பெருசாக கொண்டு போவோம், அது வந்து நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி வந்து ராமர் கோயிலாக மாறிச்சுன்னு பார்க்குறோம். 370 கை வச்சு அவங்களுக்கு தெரியும் நாடு என்ன ஆகும் தெரியும். 370 கை வச்சு எல்லாம் முடிச்சு கால் வச்சு எல்லாம் முடிச்சு ரொம்ப தெளிவாக செட்டில் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறோம். சிஏ எல்லாம் பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க, இல்லை அப்படிங்கிறத புரிவாயிச்சு, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. காவிரி பிரச்சனை அவங்களுக்கு பாருங்க அப்படின்னா கடைசியில் காங்கிரஸ் தான் பஞ்சாயத்தாக நிற்குது. முல்லை பெரியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா திருப்பி அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்து நிற்குது. கம்யூனிஸ்ட் தான் கூட நிற்கிறவங்க தாங்க யாருமே இல்லை. இப்படி இவங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒன்று பிரச்சனைக்கே காரணமாக அவங்க கூட்டாளிகள் தான் இருக்கிறாங்க, அல்லது பாஜக அதுக்கு தீர்வுன்றது. இது டேட்டா, இது புகழுரைக்காக இல்லை. நீங்கள் எடுத்து நான் சொன்னது ஏதாவது மாற்றி சொன்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். ஸோ இவங்களுக்கு என்ன தெரியுன்னா, அப்போ நம்ம வந்து நீட்டே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருப்போம். மும்மொழி கொள்கை மாதிரி நம்ம கண்கூட பார்த்தோம் 51% மாணவர்கள் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்காக இவங்க சொல்லலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் எந்த நல்வாய்ப்பும் கிடைச்சிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் பூராமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி சொல்லித்தராங்க, சான்ஸ்கிரிட் சொல்லித்தராங்க, ஃப்ரெஞ்ச் சொல்லித்தராங்க, என்னென்னமோ சொல்லித்தராங்க. ஒரு லாங்குவேஜ் பாக்கி கிடையாது. ஃபாரின் லாங்குவேஜாக சொல்லித்தராங்க, இந்தியன் லாங்குவேஜ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைச்சுள்ள நினைக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய கொள்கை என்பது வெறும் ஏட்டு சுரைக்கா இருக்குது, எந்த நிதர்சனமும் இல்லாமல் இருக்குது. இன்னும் சொல்ல தமிழர்களுக்கு எதிரானதா இருக்கு. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு நினைவுல இருக்கும், இவ்வளவு பேர் இருக்கும்போது திரு தயாநிதி மாறனை ஏங்க மந்திரி ஆக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது கலைஞர் சொல்றார், அவருக்கு தான் ஹிந்தி தெரியும். யாராவது கேட்டோமா, என்னங்க எங்களை பூரா ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில போர்டு கூட வச்சு அழிச்சிட்டு நீங்க போய் வச்சு கிட்ட திருப்பி என் பேரனுக்கு தான் ஹிந்தி தெரியும் சொல்லிவிட்டீங்க, அப்ப நாங்க ஹிந்தி தெரியாம இருந்தா தப்பா போச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய பேரனை ஹிந்தி படிக்க வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கணக்கு தான் போய்க்கும். இப்ப கூட திரு துரைமுருகன் சொன்னாரு, ஹிந்தி தெரியலனா போய் பில்டிங்கை பார்த்துட்டு போய் வேடிக்கை வந்து அச்சா சொல்லிட்டு தான் வரணும், போண்டா சாப்பிட்டுட்டு வரலாம். அப்ப வந்து இவர்கள் வந்து ஹிந்தி வேணுங்கிறத புரிந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை இப்ப அடுத்த தலைமுறை படிக்க வைக்கிறார்கள், மற்றவங்களை படிக்கூடாது. இதுதான் வந்து நவோதயா பள்ளிக்கூடம் வேணுமா வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு பள்ளி இல்லைன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டு மும்மொழி கொள்கை இல்லைன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை இல்லை, ஏதாவது ஒன்று கிடக்குதா? அப்போ நீட் எதிர்ப்புங்கிறது வந்து அவர்களுக்கு நீட் மீதான வெறுப்பு இல்லை. இந்த பிரச்சனைக்கு தான் உடனடியாக தீர்வு கிடைக்காது. அதனால அது வந்து பேய் பிசாசு பூச்சாண்டி போல காட்டிக்கிட்டே இருந்தோம்னா பொலிட்டிக்கலாக மூவ் ஆகும். எல்லாத்தையும் ஒரு சம்பிரதாயத்துக்கு நீட் தேவை எதிர்ப்போம். அது வந்து அதிமுக அதே கொள்கை, திமுக அதே கொள்கை, தாவேக அதே கொள்கை. நீட் தேர்வு இதான் இப்போதைக்கு முடியாது, அதுக்கு ஒரு தீர்வு கண்டாங்கன்னா வேற ஒன்று கொள்கை எதிர்ப்போம்னு கிளம்புவாங்க. ஓகே, இந்த விஷயத்த பார்த்துட்டோம். மறுபக்கத்துல காவிரி பிரச்சனை, பேக் டு த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு வருவோம், நீராதார முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைக்கு வருவோன்ற மாதிரி காவிரி நதிநீர்ல இத்தனை நாள் உரிமைக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் மக்களுக்காகவும் மனிதத்தன்மைக்காகவும் பேசிய காங்கிரஸ் கட்சி அவர்கள் பேசுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பக்கத்துல தாவேகா தர்ம சங்கடத்தில் சிக்கி, இந்த பக்கம் கூட்டணி கட்சி, இந்த பக்கம் தமிழ்நாட்டு உரிமை அப்படின்னு இப்போ திரு விஜய் அவர்கள் கர்நாடகாவே செல்ல இருக்கிறார். கர்நாடக முதல்வரை சந்தித்து பேச இருக்கிறார். இப்போ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர். திரு அன்புமணி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதெல்லாம் நம்ம வந்து எக்காரணம் கொண்டு கர்நாடகா கூட எல்லாம் பேசக்கூடாது, டீல் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க கிட்ட எல்லாம் பேசினீங்கன்னா கஷ்டமாயிரும், காம்ப்ளிகேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இரு தரப்புலேருந்தும் வருகிறது. பாமகவும் சொல்கிறது, திமுகவும் சொல்கிறது. விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வரை சந்திக்கலாமா? பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா இல்லையா? அது கர்நாடக முதல்வருடைய பாரத பிரதமருடைய நீதிமன்ற வழக்கா நடுவர் மன்ற தீர்வா? இது இல்லை பிரச்சனை. நமக்கு வந்து மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரியில் தண்ணி வரணும், இவ்வளோதான் நம்முடைய நோக்கம். அதுதான். ஸோ அதுக்கு ரூட் எதுனாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை அங்கே பேசக்கூடாதுன்னு எதிர்க்கிறார். நேற்று அவருடைய மகன் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் சொன்ன கோரிக்கை தான் அவர் ஏற்றார். ஒரு நிமிஷத்தில் ஏற்றார். நமக்கு தாவேக்கால சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் தெளிவாக சொல்றார், அது கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு, அது வந்து நாங்கள் வந்து அதை மாற்றிடுவோம்,
பட்ஜெட்ல மாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம நடுவர் மன்றம் வைக்கணும் அப்படிங்கிற நம்முடைய கோரிக்கையை நம்ம மாத்துறோம். நமக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஸோ அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராப். எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டியான டிஎம்கே வந்து டப்புன்னு ஒரு ட்ராப் போடுறாங்க. நீ வந்து இப்போ எப்படி லாக் ஆரவாப்புன்னு ஒரு அனுபவ குறைவில் இருக்கக்கூடிய இப்போதான் புதுசாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து டக்குன்னு அந்த ட்ராப்ல மாற்றுறாரு. ஓகே நம்ம வந்து சரின்னு சொல்லி இப்போ வந்து அப்படி அவங்களே வந்து உள்டா மாட்டி நீங்க பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நடுவர் மன்றம் வைக்கணும் அது இழுத்தடிக்கக்கூடிய முயற்சி. பேச்சுவார்த்தையின் மூலமா ஏதாவது நடந்துருச்சுன்னா அது சந்தோஷம் தான். ஏன்னா நேரம் ஜெயலலிதா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு சொன்னவங்களே நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தாங்க. நான் ஏங்க பேசணும், அவங்க யாருங்க தண்ணியை தடுக்கிறது, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஸ்டபானா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் கேட்டு ஏங்க அதுல ஒரு வார்த்தை பேசினா தாங்க என்னன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா போய் பேசினாங்க. அதனால பலன் கிடைக்கல. கடைசியில் நீதிமன்ற தீர்வு தான் கிடைச்சது. ஆனால் எந்த ஒரு டிப்ளமேட்டிக் சேனலையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வரக்கூடாது. நான் ஒரு டிப்ளமேட்டிக் அட்டெம்ப்ட் பண்ணல, எந்த கதவின் தட்டல வந்துடக்கூடாது. நீங்க கதவு தட்டி தான் திறந்துருப்போம்லாங்கன்னு யாரும் நாளைக்கு சொல்லிடக்கூடாது. இல்ல கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப நீங்க ரிவர்ஸ்ல பேச்சுவார்த்தை வாங்கன்னு போய் நிக்க கூடாது. அப்ப நம்ம வந்து புரோட்டோகால் படியே போயிருவோம்னு பேச்சுவார்த்தை நடத்துறது சரி, அதுல தப்பே கிடையாது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்தினால் சரி, அதுல ஒன்றும் பிரச்சனை. பர்பஸ் வந்து ரொம்ப கிளியர். அதோட ரிசல்ட் வந்து should be also be clear. நமக்கு வந்து இந்த பக்கத்துல தண்ணி வரணும், அதுக்கு நம்ம உத்தரவாதப்படுத்தணும். மேகதாது அணை கட்டினா வந்து நம்ம என்ன கட்டுவாங்க நான் நினைக்கிறேன். பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நமக்குள்ள நம்ம கண்ணால பார்ப்போம் நான் நினைக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட கட் ஃபீலிங் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்க அப்படிதான் ஸ்மூத்தா கொஞ்சம் கொண்டு வந்துருவாங்கன்னு தோணுது. நமக்கு வந்து தண்ணி அப்படிதான் வந்து டிஎம்கே பில்ல 3 அணை கட்டாங்க. ஏரங்கி ஏமாவதிலாம் எங்க வந்துச்சுன்னு பாக்குறீங்க. 1857 வந்ததா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அங்க கட்டப்பட்டது ஒண்ணுமே. சோ வந்து அப்புறம் கட்டினது நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் நமக்கு நம்ம மேட்டூர் அணை கட்டலையா, நம்ம வந்து பல அணை கட்டலாம். சோ தண்ணி வருதா இல்லையாங்கிற பிரச்சனை. நீங்க அணை கட்டிக்கங்க, ஆனா எனக்கு விட வேண்டிய தண்ணீரை நீங்க வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குதோ இல்லையா வந்துடும். எனக்கு அவ்வளவுதான். உங்களுடைய வடிகால் மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு தண்ணி சர்ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அவுத்து விடுறதுக்கான ஆள் நான் கிடையாது. என்னுடைய ஷேர் இது வந்து உங்களுடைய வடிகால் என்னோட ஷேர். அந்த விஷயத்தை நம்ம உத்தரவாதப்படுத்தணும். அதுக்கு ஏற்கனவே நமக்கு வந்து ஆணையம் இருக்குது, உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கு, அதெல்லாம் அதை தான் உத்தரவாதப்படுத்தணும். ஸோ திமுக இன்னைக்கு விரிக்கக்கூடிய வலையில தாவேக்கா விழக்கூடாது. இந்த பட்ஜெட் செஷன்ல அவங்க சரி பண்ணுவாங்கன்னு திரு வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லதுதான் நாட்டுக்கு. இதுல வந்து ஒரு திமுக மட்டும் இல்ல, காங்கிரஸுமே வந்து ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடுறத தாண்டி தாவேக்காக்கு டிராப் இருக்குது. காங்கிரஸுக்கு தான் ஆக்சுவலா தர்ம சங்கடம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்க வந்து ஒரு பிரச்சனை நேம் பண்ணுங்க, நான் வந்து கேரண்டியா கண்ண மூடிட்டு நான் காங்கிரஸ் சொல்லிடுவேன். அவர்கள் தான் காரணமா இருப்பாங்க. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து அரசமைப்பு திருத்தங்களா இருக்கட்டும், சர்வாதிகார போக்கா இருக்கட்டும், மத்திய அரசுக்கு எல்லா அதிகாரம் கிடைக்கிறதா இருக்கட்டும், மாநில கல்வி பட்டியலை தூக்கி மத்திய அரசு கொடுக்குறாட்டும், கச்சத்தீவு பிரச்சனை இருக்கட்டும், காவிரி பிரச்சனை, யூ நேம் எனி இஷ்யூ அதுல வந்து நீ கண்ண மூட்டு காங்கிரஸ் தான் செஞ்சு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப நாம தான் அங்க காரணமா இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். போராட்டம் நடத்தக்கூடிய புரட்சியாளர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் வரைக்கும் இந்த காவிரி பிரச்சனை வரவே இல்லை. அங்க காங்கிரஸ் கட்சி இப்போ 3 வருஷம் 4 வருஷமா ஆட்சியில் இருக்கு. இப்போ காவிரி பிரச்சனை உச்சத்துல ஓடிட்டு இருக்கு. அப்ப யாரால பிரச்சனைங்கிறது தெளிவா தெரியும். நம்ம கர்நாடகாவே பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா அவங்க நல்லா புரிஞ்சு, கர்நாடகா இல்ல பிரச்சனை வந்து காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸ் வந்து டபுள் கேம் ட்ரிபிள் கேம் அப்படி வாழை பிடிச்சி இப்படி போட்டு அது எல்லாமே சேர்த்தாங்க. எந்த இடத்துலையும் நான் தான் செய்யறேன்னு மாட்டிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அப்ப பிஜேபி ஆண்ட போது எந்த பிரச்சனையும் வரலையே, காங்கிரஸ் ஆளும் போது என்ன பிரச்சனை வருது, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து இந்த மாதிரி புலி வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு அது தெரியும், நான் நம்புறேன். காங்கிரஸ் கட்சி இப்படி செய்வதன் மூலம் என்ன பலன் அனுபவிக்குது? இந்த பக்கம் பார்த்தோம்னா திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார், இது காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ் இல்ல, கர்நாடக காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ், இது தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா அப்படின்றார். இந்த எந்த பக்கத்து கேள்வினா நேரடியாக மோடிட்டு கேளுங்க வேற, மற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் தலைவர்கள்லாம் வேற சொல்கிறாங்க. இதுல அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? திரு எடியூரப்பா அவர்கள் ஒசூர்ல வந்து நான் வந்து பார்க்க போறேன், காவிரி பிரச்சனையை வந்து நான் ஒகேனக்கல் வந்து பார்க்க போறேன்னு கிளம்பின போது அன்னைக்கு எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக பண்ணாங்க. ஒரு காலத்துல பாஜக இருந்த இப்போ திரு எடியூரப்பா அவர்கள் வந்து ஒகேனக்கலுக்கு வந்தார், நான் வந்து பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பினார். அப்ப எல்லாரும் அப்ப இங்க மாநில தலைவராக திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக இருந்தார் நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ அப்போ வந்து எப்படி நீங்க வரப்போச்சு, நீங்க எடுப்பாச்சு, எங்க தண்ணி எங்க ஊர் எங்க உரிமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்படி கேட்டா அது வந்து காங்கிரஸ் விசஸ் காங்கிரஸ் கிடையாது, கர்நாடகா வர்சஸ் தமிழ்ன்றாங்க. ஓகே, கர்நாடகா வர்சஸ் தமிழ்னே வச்சுக்கிடுவோம். உங்களுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல். நீங்க டி.கே. சிவகுமார்ட்ட பேசுங்க, காங்கிரஸ் தலைவராக பேச வேண்டாம், தமிழ்நாட்டு எம்பியா பேசுங்க, கர்நாடகா முதலமைச்சர் பேசுங்க. வேண்டாம், உங்க கட்சி தலைமை டெல்லியில் இருக்கு, அவங்கள்ட்ட என்னங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, உங்களை வச்சு நீங்க பேச சொல்லுங்க. அப்படி யோசிக்கணுமா? 2000 இதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் மேகதாது பிரச்சனையே காங்கிரஸ் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இல்லாம பண்ணாங்கல்ல. எப்படி பண்ணாங்க? அப்ப பிஜேபியால முடிஞ்சது காங்கிரஸால முடியாதா? அப்ப பிரச்சனை வந்து கர்நாடகா அல்ல, இது தமிழகம் வெர்சஸ் கர்நாடகா இல்ல, இது வந்து காங்கிரஸ் வெர்சஸ் தமிழ்நாடு. அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக துரோகம் வந்து தொடர்ந்து செஞ்சிருக்கு. ஒரு நாள் செஞ்சதுல அத்தனைக்குமான ஆதாரங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுல இன்னொரு விஷயம் தான் இந்த காவிரி பிரச்சனை. இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அனார்கி தீர்வாகாது. இன் a democracy anarchy never succeeds, only appeal succeeds. யார்கிட்ட அப்பீல் இருக்கு, யார்கிட்ட மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து பார்ப்போம்.
சாணக்கியா வழியாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரலையில் பார்ப்போம். மதுரை நன்றி, வணக்கம்.